வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் பற்றி பேச வேணாம். ஃப்ரைடே தானே, ஃப்ரைடே ஈவினிங் எப்படியா இருந்தாலும் 2 நாள் இருக்குது. 2 நாள் ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோ நம்ம போடலாம் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சு என்ன டென்ஷன் தானே ஆக போகிறீங்க. மண்டே அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம், சரியா? சாட்டர்டே இல்லை சண்டே அன்னைக்கு நம்ம வீடியோ போட்டுக்கலாம். சரி, இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்? தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, ஃபைனான்ஷியல் பிளானிங். முக்கியமான சில விஷயங்கள் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் நிறைய பேத்துக்கு. இந்த ஃபைனான்ஷியல் பிளானிங்னா நான் வந்து நீங்க இந்த இன்சூரன்ஸ் எடுங்க, பிளானிங் பண்ணுங்க, ரிட்டையர்மெண்ட், அந்த கதையெல்லாம் ஊரே பேசியிருக்கு. அது நானும் பேசியிருக்கிறேன். அதை பத்தி தனியா போடணும்னு சொன்னாலும் பண்ணலாம். நான் சிஎஃப்பி சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானிங், நான் வந்து சர்டிஃபிகேட் முடிக்கல, எக்ஸாமினேஷன் எழுதலன்னு வச்சுங்க. பட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வந்து ஒரு 12-13 வருஷமா அக்கு வேற ஆணி வேற வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேத்துக்கு. என் ஆஃபீஸில் வந்து அவங்க அத்தனை பேத்துக்குமே தெரியும். ஃபைனான்ஷியல் பிளானிங் நிச்சயமாக நான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் இந்த வெப்சைட்டை வச்சு அதில் கேல்குலேஷன் பண்ணுற வேலையே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக நான் வந்து கேல்குலேட்டரை வச்சு நான் வந்து புரிகிற மாதிரி, அவங்க பாஷையில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசியிருக்கேன். என்கிட்ட வந்து வெரி ஹைலி குவாலிஃபைட் கம்பெனியோட ஜிஎம் லெவலில் வந்து வந்திருக்கிறாங்க. மல்டிநேஷ்னல் கம்பெனி ஜிஎம் லெவல்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரோட் சைடில் ஐஸ்கிரீம் விற்கிற ஆள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து எல்லா ஸ்பெக்ட்ரம்ல இருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் அவங்களோட கஷ்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஃபைனான்ஷியல் பிளானிங்ன்றது ஒன்று. இன்னொன்று வந்து டிஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, பெயின்ல இருப்பாங்க. அந்த பெயின்ல வந்து அவங்களுக்கு பண கஷ்டம் இருக்கும். பணம் இல்லாத வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சி சில மனக்கசப்பு இருக்கும். இது அனுபவிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற லெவல்ல வராங்க. அவங்கள்ட்டே உட்கார வச்சு இதே மரியாதை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கூடயும் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இல்லை இதை வந்து என் வியாபாரம் கிடையாது, அப்படி நான் பண்ணது கிடையாது. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அது மாதிரி நபருக்கு தோல் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. சரி, இதெல்லாம் விட்டுருங்க, நம்ம மெயின் மேட்ருக்கு வரலாம். இன்னைக்கு நீங்க ஃபைனான்ஷியல் பிளானிங்ன்றதோட எஸ்டேட் பிளானிங், ரைட்? எஸ்டேட் பிளானிங் மிக 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 அவசியம். எஸ்டேட் பிளானிங் என்னதுன்னு சொன்னால், இது வந்து ஒரு மேற்கத்திய லாங்குவேஜ். எஸ்டேட்னா நம்ம ரியல் எஸ்டேட் தான், சரியா? ரியல் எஸ்டேட்னா நான் எனக்கு பிளாட் வாங்கணும், இது பில்டிங் கட்டணும், அந்த எஸ்டேட் கிடையாது. எஸ்டேட் பிளானிங்ன்றது வெளிநாட்டுலலாம் அவங்களுக்கு தெரியும், மேற்கத்திய இதில் வந்து புதைப்பாங்க, சரியா? ஒரு நபர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள புதைப்பாங்க. அந்த புதைக்கிறதுக்கு அந்த லேண்ட் வேணும், தெரியுமா? சரியா? அந்த லேண்டை தான் எஸ்டேட் வாங்க, சரியா? அது எஸ்டேட் பிளானிங். நான் இறந்துட்டேன்னா என்னை புதைக்கிறதுக்கு வந்து ஒரு லேண்ட் வாங்கணும். இதுதான், இப்படிதான் வந்து எஸ்டேட் பிளானிங்ன்றது வந்துச்சு. ஆனால் அது வந்து காலப்போக்கில் வந்து கம்ப்ளீட்டா நான் இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊர்ல உயில்னு ஒன்று தெரியுமா, அந்த மேட்ரு. அப்போ சில நபர்கள் இதெல்லாம் வந்து வயசான காலத்துல பண்றது, இப்பயே பண்ண ஆரம்பிங்க. ஏன்னு சொன்னால் உயில் எழுதி வச்சா அடுத்த கட்டத்துல ஒவ்வொரு கட்டத்திலயும் நீங்க வந்து மாற்ற முடியும். இது பழைய உயிலை கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா எழுத முடியும். தயவு செஞ்சு எழுதி வைங்க, ரைட்? இது ஏன் இன்னைக்கு பேசுறேன்னு சொன்னால், பேச வேண்டிய அவசியம். இன்னைக்கு 2 மரணம், ரைட்? 2 பேருமே எனக்கு ரொம்ப நெருங்கியவங்க. ஒருத்தரை விட்டுருங்க, வயசானவர், அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பிளானிங் பண்ணி எல்லாத்தையும் யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்து நீட்டா இருந்தார், ரைட்? இன்னொன்று நபர் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கிறார். எப்படி கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கார்? பணம் கையில கிடையாது. எப்படி பணம் கையில கிடையாது? அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல க்ளோஸ் அபவுட் 80-85 லட்ச ரூபா இருக்கு. சொத்து பத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 15 கோடி ரூபா இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு வழி கிடையாது, ரைட்? அப்ப இருக்கிற நண்பர்கள் இவங்க தான் வந்து கான்டாக்ட் பண்ணி கட்டிட்டு இருக்காரு. மனுஷன் தனியா உட்காந்துட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். தனியாலாம் உட்காரல, முடிஞ்சு போச்சு எல்லாமே. இன்னைக்கு டேட்ல அந்த சொத்து என்ன ஆக போகுது? அந்த பேங்க் டிபாசிட் என்ன ஆக போகுது? மனைவி மக்கள் கிடையாது,
இந்த மனுஷனுக்கு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 வருஷமா நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன், நீ அடுத்த கட்டத்துல போயிருந்தா என்ன ஆகுவேன். விட்டுருங்க, இந்த ப்ராபப்ளி இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் முடிஞ்சு போகுது. கஷ்டமான விஷயம் தான். பட் யார் இந்த ஹாஸ்பிட்டல் பில் ஃபுட் பண்ண போறாங்க? ரைட். அடுத்த விஷயம் யோசிங்க. இதே நபர் ஒரு கோமா ஸ்டேஜ்ல போகுது. அடுத்த 6 மாசம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? யார் பிளான் பண்ணுவா? இது மாதிரி சிச்சுவேஷன் நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் நீங்க நினைக்கலாம் இது நான் கிடையாது, எனக்கு தேவையில்லாதுன்றது. வாங்க எங்க ஆபீஸ்ல வந்து உட்காந்து பாருங்க, 15 நாள் உட்காந்து பாருங்க. இது மாதிரி எத்தனை கேசஸ் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். இது பார்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பிளானிங்கா, பார்ட் ஆஃப் ஷேர் ட்ரேடிங்கா? சத்தியமா கிடையாது. பட் இது மாதிரி சிச்சுவேஷன்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அடுத்த டயலாக் நிறைய பேர் அடிக்கிறது, நானே செத்து போயிட்டேன்னா யார் எக்கேடு போனா என்ன, அப்போ உனக்குலாம் எதுக்கு குடும்பம்? ரைட். இதுதான் கேட்குற கேள்வி. போகும்போது கிளியரா எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணிட்டு போ. யாரு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ கொடு. இல்ல நான் வந்து இவங்களுக்கு கொடுத்தா இவங்க கோச்சிப்பாங்க. இன்னொன்னு ஒரு சிச்சுவேஷன், இது வந்து ஒரு பிரபலமான காலேஜ் ஓனர், ரைட். அவர் சொத்து பிரிச்சு கொடுத்துட்டாரு. 4 பேர் இருந்தாங்க, 4 பேருக்கு சொத்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் ரியலைஸ் பண்றாரு, சப்போஸ் பையனா பொண்ணா நான் சொல்ல விரும்பல, ஏன்னா சொன்னா நீங்க யாருன்றது தெரிஞ்சிடும். சப்போஸ் ஏன் சொந்தக்காரங்க என் பையனோ பொண்ணையோ கொன்னுட்டாங்கன்னா அந்த சொத்து பூரா அந்த சைடு போயிடும், மருமகளுக்கு போயிடும். ரைட். இது மாதிரியும் இருக்கு. அதனால அவர் கடைசியா வந்து இந்த உயில எழுதி வச்சது மறுபடியும் உயில எழுதி வைக்கிறாரு. சப்போஸ் என் பையனோ பொண்ணோ இறந்துட்டாங்கனால் அந்த பணம் அந்த சொத்து பூரா ட்ரஸ்டுக்கு வந்து சேரும். இப்படியும் இருக்கு. ஏன்னு சொன்னா உயில எழுதி வச்சுட்டு வெளில தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பண்ணும் போதும் பார்த்து பண்ணுங்க. அட்லீஸ்ட் இப்படியாச்சும் நீங்க போடுங்க. நேச்சுரல் டெத் ஆனதுக்கு அப்புறமா இது இவங்களுக்கு இப்படி போய் சேரணும். மிக நெருங்கிய நண்பர்கள் இல்லாட்டினா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க வந்து அதை சேவ் பண்ணி வைங்க. இட்ஸ் அ மஸ்ட். இல்லைன்னு சொன்னால் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து, கஷ்டப்பட்டு சேர்த்த வாட் எவர் இட் இஸ் என்ன ஆக போகுது? ஒண்ணு. ரெண்டாவது, இல்ல எனக்கு இது மாதிரி ஒரு கட்டத்துல இல்ல, எனக்கு வந்து சுத்தி நண்பர்கள் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, என் பையன் இருக்கிறான், இருந்தாலும் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு பேப்பர்ல எழுதி என்ன பண்ணணும்னு சொல்லி அட்லீஸ்ட் பண்ணி அதை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் உங்களுக்கே அனுப்பிங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இத்தனாம் தேதி இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணன்றது இருக்கு. ஏன்னா ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் நீங்க உங்களுக்கே அனுப்பிக்கிறீங்க. அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்தோடனே அதை எடுத்து பீரோல போட்டுருங்க, பிரிக்க வேணாம். ஏதோ ஒரு காலகட்டத்துல யார் வேணாலும் அது பிரிச்சு பார்த்துக்கிட்டோம் உங்க இல்லாத சமயத்துல. தட் பிகம்ஸ் அ ப்ரூஃப். இப்படியும் பண்ணலாம். இல்ல நியாயமா ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னாலும் பண்ணலாம். இன்னைக்கு டேட்ல அட்லீஸ்ட் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சாலும் அது செல்லுபடி ஆகும். நீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்க எழுதி வச்சு யாராச்சும் ஒரு 2 சாட்சி இருந்தா கூட போறோம். இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. தயவு செஞ்சு இந்த விஷயத்த மனசுல வச்சுங்க. இது ஒரு சைடு. ரெண்டாவது, இந்த நண்பரை விட்டுருங்க. பணம் இருந்துச்சு, பணம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மேக்சிமம் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண முடியுமோ பெஸ்டா பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 3 தடவை இது மாதிரி ஆகி வெளியில வந்துட்டாரு. இந்த தடவை வரத்துக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ரைட். இதே சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, மெயின் மெம்பர், நான் அடிக்கடி சொல்றேன், உங்க ஃபேமிலிக்கு ஃபைனான்சியல் பிளானிங் ஆர் உங்க ஃபேமிலிக்கு வந்து மெடிக்கல் பாலிசி எடுக்க முடியலனாலும் யார் மெயின் பர்சனோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் மெடிக்கல் எடுங்க. ஏன்னு சொன்னால் இப்ப எனக்கு நான் இருக்கிற வேற யாருக்காச்சும் பாதிப்புனா நான் இங்க அங்க ஓடி ஓடி எங்கேயாச்சும் கடன் கை கால் பிடிச்சு நான் வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து கட்டிடலாம். நானே அடிபட்டா அப்ப என்ன பண்ணுவேன்?
அட்லீஸ்ட் உனக்காச்சும் நீ வந்து மெடிக்கல் பாலிசி எடு. நீ வந்து அது மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்தால் தயவு செஞ்சு எடுங்க. எது நடக்காது நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். இது வந்து இயற்கையோட விளையாட்டு, ரைட்? ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலா டே டு டே லைஃப்ல மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு 7-8 இஷ்யூஸ் இது மாதிரி நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. இது வந்து எனக்கு நடக்காதுன்றது தயவு செஞ்சு இருக்காதீங்க. சீரியஸான மேட்டர். யோசனை பண்ணி பார்த்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா கால் பண்ணுங்க, எங்க கால் சென்டருக்கு கால் பண்ணுங்க. நான் அட்வொகேட் கிடையாது, பட் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து தெரியும். நான் இதுக்கான படிச்சிருக்கிறேன், சப்ஜெக்ட் நான் படிச்சிருக்கிறேன், ரைட்? அப்படி இல்லாட்டினாலும் நல்ல ஒரு அட்வொகேட்டை பாருங்க, இல்ல புக்கை பாருங்க. ஆன்லைன்ல இன்னைக்கு நிறைய இருக்கு, என்ன பண்ணுன்றது ப்ராசஸ் இருக்கு. வேணும்னால் கால் பண்ணுங்க, நான் கூட உங்களுக்கு கைட் பண்ண முடியும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.